விஜய் ஒரு தலைவரும் இல்லை, ஒரு முதலமைச்சரும் இல்லை, அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவ்வளவுதான். இன்னைக்கு சட்டபூர்வமா தான் போராடணும், சாலையில உட்காந்து போராடக்கூடாதுன்னா இப்ப சாலையில பரப்புரை பண்ணலாமா? அப்ப கடைசி நாள்ல போய் அங்க புரட்சி வாழ்த்துக்கள், புரட்சி வணக்கம் அப்படின்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு பங்கெடுத்துக்க முயற்சி கொடுத்து, அதை தாண்டி என்ன இருக்குது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போற முடிவுங்கிறது ஒண்ணு அடி முட்டாள்தனமான முடிவு. மேகதாதுல அணைகட்டுவேன்னு சொல்றாங்கன்னா அது சட்டத்துக்கு புறம்பானது. அப்ப நீங்க போக வேண்டியது நீதிமன்றம். அப்ப இவருடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜயோடைய இந்த செயல்பாடு, இந்த அணுகுமுறைங்கிறது யாருக்கு சாதகமானதா? யாருக்கு சாதகம்னா அவருக்கு தான் சாதகம். ஒருவேளை திமுக சதிச்செயல் பண்ணிச்சு, காவல்துறை கொண்டுச்சு, கொண்டா என்ன பண்ணிக்கணும்? களத்துல சண்டை போட்டுக்கணுமா? களத்தை விட்டு முதல்ல ஓடி இருக்கணும். அன்னைக்கு செத்து போனவங்க உடம்ப பார்த்து தலைவரை பார்க்க வந்தாங்க, இப்படி பணமாயிட்டாங்கன்னு பார்த்து கண்ணீர் வடிக்காத மதியழக இன்னைக்கு உட்கார்ந்து படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? எனக்கு பணம் முக்கியமா சனம் முக்கியமா கேட்டா சனம் தான் முக்கியம். யார் கேட்டா? வசனம். இப்ப லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சின்னு தான் சொல்றாங்க தாவேக்கா. இப்ப நேற்றைய செய்தி வந்து லஞ்சம் கேட்டு தாவேக்கா நிர்வாகி அருவாளை எடுத்து வெட்டினாரு அப்படின்னு நேற்றைய செய்தி. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு இப்போ மத்திய அரசு எடுத்தாதான் எடுப்பேன்னா மத்திய அரசு எடுத்த பிறகு நீங்க எடுக்கணும். 8க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக அமைச்சர்களை நாங்க இடம்பெற வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இது சமூக அநீதி ஆட்சி. எப்படி சமூக நீதி ஆட்சி? திரு விஜய் அவர்களுடைய அந்த வளர்ச்சி தான் நாம் தமிழருடைய வீழ்ச்சிக்கான காரணமா? அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். பயங்கரமான உஷ்ணமா இருக்கு. அரசியல் களமும் கூடுதல் கொதிநிலையோட தான் இருந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் போராட்டங்கள், நிறைய இடங்கள்ல வெற்றியும் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல போராட்ட களத்துல முன்னணி சக்தியா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இடும்பாவனம் கார்த்தி நம்மோடு நேர்காணல இணைஞ்சிருக்காரு. சமகால அரசியல் பரபரப்புகள், பின்னணிகள் குறித்து நிறைய கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்கள் அவங்களுடைய போராட்டம் அகில இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சது. இப்ப அவரும் பதவி விலகி இருக்காரு கல்வி அமைச்சர். இதை வெற்றியா கொண்டாடுறாங்க. நீங்களும் வெற்றியா கொண்டாடுறீங்களா? அப்படி கொண்டாடினா இது யாருடைய வெற்றியா பாக்குறீங்க? இது வந்து அந்த போராடிய அமைப்புக்கான வெற்றி, அந்த போராட்ட களத்தில் பங்கேற்ற பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்களுக்கான வெற்றி. அவங்க 3 முதன்மை கோரிக்கைகளை வச்சாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அப்புறம் வந்து அந்த உயிரிழப்புக்கு உள்ளான குடும்பத்தாருக்கு வந்து தலா 1 கோடி இழப்பீடு, அப்புறம் இன்னொரு கோரிக்கை அப்படின்னு வச்சாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறத அடுத்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுறதா மத்திய அரசு சொல்லியிருக்குது. அதனால அவங்க போராட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லி கொண்டாடுறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கைகள் வைக்கப்படலை. அவங்க வந்து நீட்டு அந்த தேர்வுல முறைகேடு, குளறுபடி, வினாத்தாள் கசிவு, அதனால அங்க பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வே ஒரு முறைகேடு, ஒரு குளறுபடி. அதாவது ஒரே முறையான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத போது ஒரே முறையான தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எப்படி சாத்தியம்? இப்போ இந்தியா முழுக்க ஒரே முறையான கல்வி வாய்ப்பு இருக்கா, கல்வி தரம் இருக்கா அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் உண்டு, அதுல மாறுபாடுகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுலேயும் ஏற்ற இறக்கம் உண்டு, பாகுபாடு உண்டு. அப்படி இருக்கிறப்ப ஒரே முறையான நுழைவுத் தேர்வு சாத்தியம் இல்லை. அதில் பின்தங்கியவங்க, மிகவும் பின்தங்கியவங்க, கிராமப்புற மாணவர்கள் வந்து பாதிப்படைவாங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டோட சுகாதார கட்டமைப்பு பலம் வாய்ந்தது. அப்போ அதனால தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வேண்டாம்னு 10 ஆண்டுக்கு முன்னாடியே ஏறக்குறைய நம்ம போராட்டம் தொடங்கணும். அது ஒரு கட்டத்தில் வந்து போராட்டம் நிறுத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போராட்ட கோரிக்கை அவ்வாறே இருந்தது. இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் அதே கோரிக்கையை ஏந்தி பிடிச்சு நீட் தேர்வே வந்து ஒரு முறைகேடு, அதை நீக்கணும், விளக்கணும், தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராட்டத்தை செஞ்சோம். ஆனால் அங்கே போராட்டம் நின்று போன உடனே இங்கேயும் போராட்டங்கள் வந்து நீர்த்து போயிடுச்சு. ஆனால் கோரிக்கை முழக்கம் வந்து அப்படியே இருக்கு. இதில் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 முறை இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போடப்பட்டு ஆளுநர் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு
ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக கிடப்பில் இருக்குது. ஒரே ஒரு துளி மையால கையெழுத்து போட்டா தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்கு சாத்தியப்பட்டுரும். ஆனா ஜனாதிபதி வந்து கையெழுத்து போட மறுக்கிறாரு. அதுக்கு இங்க ஆளக்கூடிய அரசுகள், கடந்த காலத்துல ஆண்ட திமுக, இப்போது ஆண்டிருக்கக்கூடிய தாவேகா ஒரு அரசியல் அழுத்தத்தை நெருக்கடியை கொடுத்தாதான் சாத்தியப்படுத்த முடியும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் எல்லாரும் போராடி பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை வந்து நடத்தி காண்பிச்சாங்க. அதே போல இங்க வந்து நீட் விலக்கு கிடைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு மக்கள் போராட்டம் வெடிக்கணும். ஒரு கட்சி போராட்டம், இயக்க போராட்டம் அப்படின்னா அது வந்து சேப்பாக்கத்திலையோ வள்ளூர் கோட்டத்திலையோ இல்லை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதுக்கையோ ஒரு அரை நாள் நடக்கும், அதோட கலைஞ்சு போகும். அந்த போராட்டங்கிறது ஒரு சிக்கல் குறித்தான விழிப்புணர்வை, ஒரு புரிதலை உருவாக்கும், அவ்வளவுதான். ஆனா மக்கள் வந்து இந்த கால வரையறை இல்லாம அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவத்துக்குள்ள அடங்காம மக்கள் தொடர்ச்சியா போராடுறப்ப அரசு வந்து அடிபணியும். அப்படிதான் இங்க வந்து வேளாண் சட்டங்கள் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. அப்படிதான் வந்து இந்தி திணிப்பு தடுத்தெடுத்தப்பட்டிருக்கு. அப்படிதான் முதல் சட்ட திருத்தம் இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வகுப்பாரி பிணைத்துவம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே போல ஒரு போராட்டம் அவசியப்படுது. அது என்னன்னா, மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசு டெல்லியில அடக்குமுறையை, அரச வன்முறையை, அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுதுன்னா, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசும் அதையே செய்யுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இல்ல இப்ப அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் கூட குறிப்பிட்டிருக்காரு, சாலை என்பது நடந்து போகிறவர்களுக்காக தான், அது போராட்டத்துக்கான இடம் இல்லை. நீங்க அனுமதி பெற்று ஒரு இடத்துல போராடினா யாரும் எதிர்க்க போறதில்ல. அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவம், அதாவது சட்டப்பூர்வமான போராட்ட வடிவம் அப்படின்னு சுருங்கி இருந்தா இந்த நாட்டில் சுதந்திரமே கிடைச்சிருக்காது. வெள்ளக்காரன் அனுமதி தராத இடத்துல போராட்டம், வெள்ளக்காரன் சொல்ற இடத்துல போராட்டம் அப்படின்னா நாடே விடுதலை பெற்றிருக்காது. இந்த நாட்டில் பகத்சிங் வந்து வீரியமில்லாத குண்டை வந்து பார்லமெண்ட் கட்டடத்துக்குள்ள வீசினார். அவர் இந்த நாட்டில் புரட்சியாளர் அப்படின்னு கொண்டாடப்படுறாரு. அதே போல இவங்களோட கொள்கை தலைவர் பெரியார் ஈவர் அவர்கள், அவர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தோட சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவை எரிச்சார். அரசியலமைப்பு சாசனத்தோட பிரிவை எரிச்சார். அது எல்லாமே அனுமதிக்கப்படாத சட்டப்பூர்வம் இல்லாத போராட்டங்கள் தான். போராட்டம் சரியானதா, போராட்ட கோரிக்கைகள் வந்து தார்மீகமானதான்னு பார்க்கணுமே ஒழிய அது சட்டப்பூர்வமானதா, அது வந்து அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவமானா, அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவத்துக்கு நடத்துறப்பவே அரசு செவிசாய்க்கணும். அரசு செவிசாய்க்கலன்னா அடுத்த கட்டமா போக வேண்டியதுதான். இதுல கடந்த காலத்துல மெரினா கடற்கரையில மாணவர்களும் இளைஞர்களும் போராடினாங்க. அந்த போராட்ட காலத்துல விஜய் வந்து ஒரு கைக்குட்டையை மூஞ்சில கட்டிக்கிட்டு நள்ளிரவுல வந்து பங்கேற்றுட்டு போனாரு. அது ஆதரவு அப்படின்னு புரிஞ்சுக்கப்பட்டுச்சு. அப்ப அன்னைக்கு வந்து அனுமதி கேட்டு வந்து சாலையில உட்காரல, அனுமதி கேட்டு வந்து மெரினா கடற்கரையில உட்காரல. அது அனுமதிக்கப்படாத சட்டப்பூர்வம் இல்லாத போராட்ட வடிவம் தான். அந்த போராட்டத்தை கடந்த காலத்துல ராஜ்மோகனும் ஆதரிச்சாரு, விஜயும் ஆதரிச்சாரு. அப்ப அன்னைக்கு ஆதரிச்சு விட்டு இன்னைக்கு சட்டப்பூர்வமா தான் போராடணும், சாலையில உட்காந்து போராடக்கூடாதுன்னா இப்ப சாலையில பரப்புரை பண்ணலாமா? சாலையில வந்து ரோட் ஷோ பண்ணலாமா? இங்க வந்து ரோகிணி திரையரங்கு வாசல்ல சாலையில தான் அவ்வளவு அலப்பறை பண்றாங்க. பட்டாசு வெடிக்கிறது, அங்க நடனமாடுறது, அங்க பாட்டு கச்சேரி நடத்துறது எல்லாம் பண்றாங்களே. அதெல்லாம் இவங்களுக்கு ஒவ்வாமையா இல்லை? இது மட்டும் ஏன் ஒவ்வாமையா இருக்குது? அப்ப இந்த போராட்டங்கிறது மெரினா கடற்கரை திறந்து விட்டுருக்கணும். அது வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே அவங்க தடையை போட்டு அந்த தடைக்கு சட்டபூர்வமான ஒப்புதலை வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்னு வாங்கிட்டாங்க. ஆனா மாநில அரசு நினைச்சா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக அன்னைக்கு வந்து மெரினா கடற்கரை திறக்கப்பட்டது போல மறுபடியும் திறந்து விடலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுங்க, அதை வந்து நல்வழிப்படுத்துங்க. அதை செய்யாம பாலன் இல்லத்துக்குள்ள அடைச்சு விட்டு மாநிலம் முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள்லாம் போராட்டம் முற்படுறாங்கன்னா அந்த வகுப்பறைக்குள்ளே புகுந்து இடதுசாரி தோழர்களை கைது பண்ணி முன்னெச்சரிக்கை கைது அப்படின்னு முடக்கி விட்டு இங்க மெரினா கடற்கரைக்கு வந்து உள்ள விடாம தடை செஞ்சுட்டு கடைசி நாள்ல வந்து நான் ஆதரவு தர்றேன்னா உங்களுக்கு சொல்லுது உளவுத்துறை இன்னைக்கு இரவுக்குள்ள போராட்டம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கடைசி நாள்ல போய் அங்க புரட்சி வாழ்த்துக்கள், புரட்சி வணக்கம் அப்படின்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு பங்கெடுத்துக்க முயற்சி பண்றீங்க. அதை தாண்டி என்ன இருக்குது? விஜயின் கருத்து என்ன? விஜய் நடிச்ச படம் நண்பன், அதுல உள்ள ஒரு கதாபாத்திரம் கொசக்சி பசப்புகள். அந்த கதாபாத்திரம் வந்து சோனம் வாங்கஸோட கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சோனம் வாங்கஸ் 20 நாட்களுக்கு மேலாக பட்டினி போராட்டம் செஞ்சப்ப விஜய் வாய் திறக்கலையே. ராகுல் காந்தி தாக்கப்பட்டப்ப உடனடியாக எதிர்வினையாற்றல. அடுத்த நாள் மதியம் தான் அறிக்கை வருது. அந்த அறிக்கையும் பெரிய அளவில் காட்டமான அறிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுக்கு முந்தைய நாட்கள்ல பார்லமெண்ட் கட்டடத்தை நோக்கி மாணவர்கள் போறாங்க, இளைஞர்கள் போறாங்க, தாக்கல் தொடுக்கப்படுது, தடியடி நடத்தப்படுது. அந்த போராட்டம் முடித்து தாவேகாவோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல
மாணவர்களுக்கும் காவல்துறைக்குமான மோதல் அப்படின்னு பதிவு பண்றாங்க. மோதல்னா 2 பேருக்கிடையே ஒரு தகராறு வந்துருச்சு, மோதிக்கிறாங்கன்னு பொருள்படுது, சமப்படுத்துறாங்க. ஆனா அங்க நிகழ்த்தப்பட்டது அடக்குமுறை, அரச பயங்கரவாதம். ஆனா தாவேக என்ன சொல்லுதுன்னா 2 பேருக்கிடையான மோதல்ங்குது. இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய நீட்டுக்கு எதிரான போராட்டம் வந்து பற்றி எறியக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கல? அன்னைக்கு அனிதாவோட வீட்டுக்கு போனாரு. விக்ரவாண்டி மாநாட்டுல பேசுறப்ப என் தங்கச்சி வித்யா இறப்பு போல அனிதாவோட இறப்பை பார்க்கிறேன்னாரு. இந்த வினாத்தாள் கசிவுக்கு பிறகு இந்த ஜூன் மாசம் மட்டும் 4 பிள்ளைகள் இறந்து போயிருக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டு. அது குறித்த வாயே திறக்கலையே, இரங்கல் கூட தெரிவிக்கலையே. அப்ப கடந்த காலத்துல அதிமுக திமுக என்ன பண்ணுச்சோ அதே போல போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய, போராட்டம் வந்து பற்றி எறியக்கூடாதுன்னு முளையிலேயே அதை நசுக்கக்கூடிய வேலையைத்தான் தாவேக அரசு பண்ணுச்சு. அவங்க இந்த போராட்டத்துல வந்து மக்கள் பக்கம் நிக்கல. இல்ல இப்ப முதலமைச்சர் தீவிரமா தான் இருக்காரு மாநிலத்துடைய உரிமைகளை பெற்று தருவதற்காக. இப்ப மேகதாது விவகாரத்துல கூட மேகதாது காவிரியில உரிய நீர் பெறுவதற்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் அங்க பயணிக்க இருக்கிறார் அப்படின்லாம் செய்திகள் வருது. அதுக்கான முயற்சியை தீவிரமா இல்ல, எடுக்கல. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போற முடிவுங்கிறது ஒண்ணு அடி முட்டாள்தனமான முடிவு, இல்ல அயோக்கியத்தனமான முடிவு. எப்படி 2 முதலமைச்சர்கள் சந்திச்சு ஒரு மாநிலத்தோட அதாவது ரெண்டு காவிரி சிக்கலை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது அப்படிங்கிற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி 1990 விபி சிங் ஆட்சி காலத்துல நடுவர்மன்றம் அமைக்கப்படுது. அந்த நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டு 91 இடைக்கால திருப்பு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறு 2007 இறுதி தீர்ப்புல வந்து 192 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படிங்கிறாங்க. 2017 உச்சநீதிமன்றம் தலையிட்டு தமிழ்நாட்டுல வந்து நிலத்தடி நீர் மட்டம் அதிகமா இருக்கு, பெங்களூர்ல வந்து குடிநீர் பஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 192 டிஎம்சியை 177.25 டிஎம்சியை குறைக்குது. இந்த 177.25 டிஎம்சியும் இந்த கர்நாடக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு தருதான்னா தரதில்லை. எப்ப மிதமிஞ்சிய மழைப்பொழிவு கர்நாடகாவில் இருக்கோ அப்ப வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்த தண்ணியை தந்து விடுவான். இப்ப இந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து விட்டுருக்கணும் குறுவை சாகுபடிக்காக, திறக்கப்படலை. ஏன்னா அவன் தண்ணியை தந்து விடல. இப்ப குறுவை சாகுபடியை தொடர்ந்து சம்பா சாகுபடியும் பாதிப்படையும் அப்படிங்கிறாங்க. முப்போகம் விவசாயத்துல ஒரு போகம் விவசாயம் செய்யக்கூடியவங்க சம்பா சாகுபடி தான் செய்வாங்க. இப்ப அதன் மூலமாக காவிரியோட பாசன பரப்பு சரிபாதி குறையும், மிகப்பெரிய வந்து அரிசி பற்றாக்குறை ஏற்படும், இப்பயே விலை அதிகமாயிடுச்சுன்னா காவிரி படுகை விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் முற்றுமுழுதா பாதிக்கப்படுங்கிறாங்க. அப்ப இந்த சமயத்துல ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணை திறக்காததுக்கு கர்நாடகா தண்ணி திறந்து விடாதான் காரணம். அப்ப அந்த கர்நாடக அரசை வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டிச்சாரு. இதுல கர்நாடக அரசு இன்னைக்கு டி.கே. சிவகுமார், சித்தராமையா, ஜெகதீஷ், இது கடந்த காலத்துல இந்த எஸ்.எம். கிருஷ்ணா உட்பட எல்லாருமே யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கிட்டாலும் யாருமே சட்டபூர்வமா செயல்பட்டதே கிடையாது. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, நடுவர்மன்றம் உத்தரவிட்டாலும் சரி, அரசிதழ் வெளியிடப்பட்டாலும் சரி, காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி, நாங்க கேட்க மாட்டோம், தண்ணியே திறந்து விட மாட்டோம், காவிரி எங்களுக்கான சொத்து, நாங்க வேணா அதிகப்படி தண்ணி இருந்தா திறந்து விடுவோம் அப்படிங்கிற பெரிய மனப்பான்மையில தான் எப்போதும் கர்நாடக அரசு செயல்படுது. அவன் வந்து கபினி, ஹேமாவதி, ஹேரங்கின்னு 3 அணை கட்டினதுமே சட்டத்தை மீறிதான். கர்நாடகாவில் பாசன பரப்பை விரிவுபடுத்தினதும் சட்டத்தை மீறிதான். அப்ப சட்டத்தை மீறிதான் அப்போதும் செயல்படுறான், இப்போதும் செயல்படுறான். சட்டத்தை மீறிதான் அவன் வந்து மேகதாட்டுல அணை கட்டுவங்கிறான். மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்றான்னா அது சட்டத்துக்கு புறம்பானது. அப்ப நீங்க போக வேண்டியது நீதிமன்றம், உச்சநீதிமன்ற படியேறு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு போயிருக்கணும். ஆனா அங்க போகாம நீதிமன்ற படியேறாம சட்டப்பூர்வமான போராட்டம் நடத்தாம நீங்க போய் பேச்சுவார்த்தைன்னா பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஆகும்? என்ன சொல்லுவான்? எம்ஜிஆர் போய் அன்னைக்கு ஆந்திராவுக்கு போனாரு, ஆந்திராவுக்கு போய் தண்ணி கட்டாரு, அதே போல விஜய் கர்நாடகாவுக்கு போய் தண்ணி கட்டிருக்காரு. இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியும்? நேர்ல போய் பார்த்துட்டாரு, கெஞ்சி கேட்டுட்டாரு, ஒன்றும் தரல, அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படிங்கிற கருத்துருவாக்க செய்யத்தான் அவர் கர்நாடகாவுக்கு போறாரு. இப்ப கர்நாடகாவுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் வந்து குறுவை சாகுபடி தண்ணியை திறக்கணும், அதை திறந்து விடுறேன், சம்பா சாகுபடி தண்ணியை தந்து விடுறேன், இந்த மேகதாதுல வந்து அணைகற்ற முயற்சியை கைவிடுறேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அதன் மூலமாக நேர்ல போவதன் மூலமாக ஒரு துளி கூட பயன் கிடையாது. தமிழ்நாடு போராடி பெற்ற உரிமையை அடவைக்கிறதுக்கு சமம். சட்டப்பூர்வமா எல்லாவித சாதகமான அம்சங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறப்ப நீ பேச்சுவார்த்தைன்னு போனா இந்த உரிமையை தாரவாக்குறது ஆகும். சரி, இப்ப பேச்சுவார்த்தைக்கு போகாம அவங்க நமக்கான உரிமைகளுக்காக போராட்டம் நடத்து. சரி, பேச்சுவார்த்தை நடத்துற, எங்க நடத்தணும் பேச்சுவார்த்தை? நீ எங்க போற? நீ இங்க போக வேண்டாம், நீ டெல்லிக்கு போ, நீ பிரதமர் கூட பார்க்க வேண்டாம், ராகுல் காந்தியை பாரு. ராகுல் காந்தியை பார்த்து தமிழ்நாடு பக்கம் நியாயம் இருக்கு, உரிமை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணியை
உங்க காங்கிரஸோட முதலமைச்சர் வந்து தரமாட்டேங்கிறாரு. குறைந்தபட்சம் அந்த பட்சத்தையாவது செய்யும், தரமாட்டேங்கிறாரு. அப்ப தண்ணியை திறந்து விட சொல்லுங்க, சட்டபூர்வமான இதை பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு ஒரு வழி கிடையாது. நான் காங்கிரஸோட நான் உறவை துண்டிக்கிறத தாண்டி, அமைச்சரவையிலேருந்து காங்கிரஸ் நீக்கிறத தாண்டி எனக்கு ஒரு வழி இல்லை, வாய்ப்புன்னு சொல்லுங்க. ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த டி.கே. சிவகுமார முதலமைச்சராக மாற்றினது ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் சொன்னால் செய்ய மாட்டேன் கேட்கலாம், சொல்லலாம். நடுவமன்றம் சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லலாம். ராகுல் காந்தி சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கேட்டுதானே ஆகணும். நீ பேச்சுவார்த்தைன்னா அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்து, இதை போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதை குழப்பாத. அப்படி குழப்பினா இது எல்லாமே தப்பாயிடும். அப்ப இவருடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜயோடைய இந்த செயல்பாடு, இந்த அணுகுமுறைங்கிறது யாருக்கு சாதகமானதா? யாருக்கு சாதகம்னா அவருக்கு தான் சாதகம். மக்கள் மத்தியில அவருக்கு வாக்கு செலுத்தினாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு இந்த நுட்பமான அரசியல் தெரியாது, இந்த ஆழமான பார்வை கிடையாது. அவங்களுக்கு அவர் என்னப்பா பண்ண முடியும்? கர்நாடகா வரைக்கும் போயிட்டாரு, கேட்டு பார்த்துட்டாரு, பேசி பார்த்துட்டாரு, இதுக்கு மேல அவர் என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாக்கும். அதை தாண்டி எந்த பயனும் இல்லை. அவர் பேச்சுவார்த்தை இறங்கிட்டாருன்னா சட்டபூர்வமான வாய்ப்புகளை போற தாரவர்த்தம் ஆயிடும். அது எதுவும் பயனற்று போகும். இல்ல இப்ப திரு ராகுல் காந்தி தமிழ்நாடு இப்ப வராருன்னு செய்தி வந்திருக்கு. அந்த வரப்ப தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க போறாரு. ஒரே கருத்தானே. இப்ப தமிழ்நாட்டுல மாணிக்கம் தாக்கூர் வந்து மேகதாதுல அணை கட்டக்கூடாது அவர் சொல்றாரு. டி.கே. சிவகுமார் தான் முதலமைச்சர், அவர்கிட்ட நீர்வளத்துறை அமைச்சரும் இருக்கு. அவர் வந்து அணை கட்டியே தீர்வோம். அங்க பூர்வாங்க பணிகள் தொடங்குறாங்க. அந்த அவங்களுக்கு தேவை வந்து இப்ப நிதி, சட்டப்பூர்வ ஒப்புதல், அனுமதி கிடைச்சிட்டா அவன் அணை கட்டிடுவான். அப்ப இங்க கர்நாடகா காங்கிரஸ் தலைமை ஒன்று சொல்லுது, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை ஒன்று சொல்லுது. இவங்க ரெண்டு பேருக்கும் தலைமை யாரு? ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்துறது யாரு? டெல்லி காங்கிரஸ் தலைமை. அது யாரு? அது ராகுல் காந்தி, அது பிரியங்கா காந்தி, அது சோனியா காந்தி, அது மல்லிகார்ஜுன கார்கே. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க கருத்து என்ன? இவங்க நிலைப்பாடு என்ன? இவங்க கிட்ட நம்ம சிஎம் போய் கேட்கணும்ல, சொல்லுங்க அப்படின்னு. அவர் யாருக்கும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணி வராம மக்கள் அல்லோடப்படுற வேலையில ஒரு முதலமைச்சர் கூச்சமே இல்லாம ஜனநாயகம் படம் பார்க்கறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவருடைய படம் அவர் பார்க்கறதும் அவருடைய அமைச்சர்கள் பார்க்கறதும் என்ன தவறு? 4 நாட்கள்ல, கடந்த 4 நாட்கள்ல 3 நாட்கள் தலைமைச் செயலகமே இயங்கல. இப்ப கேட்கலாம்ல. அதாவது ரோம நகரம் பத்தி அறிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு பிடிச்சது பிடில், அவர் வாசிக்கிறாரு, என்ன தவறு? நீரோமன்ன என்ன தவறு பண்ணிட்டாரு கேட்கலாம்ல. அங்க ரோம் நகரமே பச்சையிறப்ப நீரோமன்ன எப்படா பிடில் வாசிக்கலாம்? மக்கள் படுற கஷ்டத்தானே பார்க்கணும், இதானே சொல்றோம். அப்ப அந்த திமுக ஆட்சி காலத்துல தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டப்ப கூலி படம் பார்த்தாரு ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு மாணவர்கள் மீது ஒடுக்குமுறை, அந்த ஒடுக்குமுறையும் போது ஜனநாயகம் படம் பார்க்கிறாரு. நாட்டோட உயிர் நாடி ஜனநாயகம், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாத நீங்க ஜனநாயகம் படம் பார்க்குறீங்கன்னா, நீங்க மட்டும் இல்லாம அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் எல்லாரும் பார்க்கறாங்கன்னா, ஒரு அரசு எந்திரமே ஒரு திரைப்படத்துக்காக நிக்குதுன்னா இது வெக்கக்கேடு இல்லையா? இது ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துற வேலை இல்லையா? அதுலேயும் கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்க. கண்ணீர் வடிக்கிறதுலாம் பர்வேசு, அப்புறம் ஆனந்த், அப்புறம் கரூர் மாவட்ட செயலர் மதியழகன், அவர் தான் ரொம்ப கவனிக்கத்தக்கவர். கரூர்ல வந்து அந்த விஜயோட பரப்புரை கூட்டத்துக்கான அனுமதி வாங்கினது இந்த மதியழகன். அப்புறம் பவுன்ராஜ் அதிமுக போயிட்டாரு, மதியழகன் தாவேகள் இருக்காரு. அந்த மதியழகன் அனுமதி வாங்குறாரு. காலிலேருந்து மூணுலேருந்து அனுமதி வாங்கினவர் 3 மணிலேருந்து 7 மணி என்னமோ அது வரைக்கும் அனுமதி வாங்குறாங்க. 3:10 நினைக்கிறேன், 10 மணி வரைக்கும் அனுமதி வாங்குறாங்க. 3:10 மணி வரைக்கும் அனுமதி வாங்கிட்டு காலிலேருந்து ஆட்களை திரட்டுறாங்க. பாட்டை போட்டு மக்கள் நடமாட வைக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணல, சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, கழிப்பறை வசதி பெண்கள் வந்து கூட அந்த ஒதுக்கீடம் கிடையாது. அப்படி மக்களை நட்டாத்துல விட்டு ஒரு கடத்துல சோர்ந்து போய் நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு அதில் பல பேர் மயங்கி விழுந்து இருட்டுக்குள்ள விழுந்ததுல யாரு எங்க கிடக்கான்னு தெரியாம வச்சு மிதிச்சதுல 41 பேர் செத்து போனாங்க. 41 பேர் செத்து போனப்ப அந்த கரூர் மதியழகன் அந்த களத்தை விட்டு ஓடி போனான். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு மதியழகன் வரல, ஆளே இல்லை. எல்லாரும் அலைபேசி அணைச்சி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அன்னைக்கு ஓடி போயிட்டு அன்னைக்கு செத்து போனவங்க உடம்ப பார்த்து தலைவரை பார்க்க வந்தாங்க, இப்படி பணமாயிட்டாங்கன்னு பார்த்து கண்ணீர் வடிக்காத மதியழகன் இன்னைக்கு உட்கார்ந்து படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் ஒரு பார்க்கவே கூடாத கொடுமை தமிழ்நாட்டில் நடக்குது, நடக்கக்கூடாத பேரவலம் நடக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு தலைவர் நினைக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் நினைக்கிறாங்க. விஜய் ஒரு தலைவரும் இல்லை, ஒரு முதலமைச்சரும் இல்லை, அவர் வந்து ஒரு இன்ஃபுளுன்சர், அவ்வளவுதான். இங்க வந்து 10 லட்சம் பேர் பின்தொடர்பாளர் இருக்காங்க, 5 லட்சம் பேர் பின்தொடர்பாளர் இருக்காங்க. விஜய்க்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 3 கோடி பேர் பின்தொடர்பாளர்கள். அதுல 1 கோடி பேர்த்தையாவது அவர் கருத்து வந்து ஆதிக்கம் செய்யும். அதாவது
சூரியன் வந்து மேற்க மேற்க தான் தோன்றுது, மேற்க தோன்றி கிழக்க மறையுது அப்படின்னு நாளைக்கு விஜய் பேசினா குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேர் நம்புவான். ஆமா, நான் நேற்று காலைல பார்த்தேன். இதுல வந்து தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கிரகாம்பெல் இல்ல, ஆதோர்ஜினா அப்படின்னா ஆமா சொன்னாங்க அப்படின்னு ஒரு 25 லட்சம் பேர் நம்புவான். அப்ப அவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புறான் அப்படிங்கிற சாதனை பயன்படுத்தி கொண்டு அவர் கூச்சலாச்சம் இல்லாம, நியாய உணர்ச்சி இல்லாம, அற உணர்ச்சி இல்லாம என்ன வேணாலும் பண்றாரு. அப்ப இந்த இந்த சிறப்பு சலுகை இருக்கு பாருங்க, இந்த பிரிவிலேஜ்னு ஆங்கிலம் சொல்லுவாங்கல்ல, சிறப்பு சலுகை, இது கடந்த காலத்துல ஜெயலலிதா மேல கூட கிடையாது, இது விஜய்க்கு இருக்குது. அவர் என்ன பண்ணாலும் அவர் சரியா பண்ணுவாரு அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறதுக்கு ஒரு குற்றம் இருக்கு. அதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்துல வார்த்தை சொல்லுவாங்க பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்னு. அதாவது ஒரு பிரபலத்தை வந்து தன்னோட உறவு போல நினைச்சுக்கிட்டு நிஜ உறவையும் கற்பனை உறவையும் போட்டு குழப்பிக்கிறது. இது வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு ரசிகர்களுக்கு நடந்துச்சு, இப்ப விஜய்க்கு நடக்குது. என்னன்னா, என் கணவனை விட விஜய் மாமா முக்கியம்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க. விஜய ஒரு முறை கூட நேர்ல பக்கத்துல பார்க்காத ஒரு பெண்மணி, ஒரு கை கூட பிடிச்சு கை கொடுக்காத பெண்மணி, விஜயை விட விஜய் தான் முக்கியம் என்னோட கணவனை விடங்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப், அந்த அந்த பிரபலத்துடனான உறவுங்கிற கற்பனை உறவை நிஜ வாழ்க்கையில போட்டு குழப்பிக்கிறது. அதை வந்து திரும்ப திரும்ப ஊக்குவிப்பது போல விஜயும் பேசுறாரு. பேசுறப்ப உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க பிள்ளை, உங்க வீட்டுல விஜய் இருக்கா அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப அதை பேசுறாரு. அப்புறம் படத்துல வர்ற விஜய் தான் நிஜத்துல வர்ற விஜய் போல அவர் தொடர்புபடுத்துறாரு. ரெண்டையும் வந்து அந்த விஜய் தான் இந்த விஜய் நம்புற போய் பேசுறாரு. ஏன்டா இந்த விஜயை தொட்டிங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. இது வாசனம். மக்கள் பணத்தை தொடவும் விட மாட்டேன், தொட்டவளையும் விட மாட்டேன், இதுவும் வாசனம். எனக்கு பணம் முக்கியமா சனம் முக்கியமானு கேட்டா சனம் தான் முக்கியம். யாரு கேட்டா? வசனம். அப்ப திரைப்படத்தை பார்க்குற விஜய் தான் இந்த விஜய் என்பது போல மக்களை நம்ப வைக்க அதே போல தன்னோட பேச்சை வடிவமைக்குது. அப்ப திட்டமிட்டு மக்களோட உளவியலை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் அறிவு இல்லாத அந்த மக்களோட அந்த மூளையை திருடக்கூடிய வேலையை வந்து தாவேகா செய்து, அதை குறிவை செய்து, அந்த கூட்டத்துக்கு விஜய் என்ன பண்ணாலும், என்ன தவறு பண்ணாலும் அதை நியாயப்படுத்தும், அது நியாயம் கற்பிக்கும். அதான் நடக்குது. இல்ல இப்ப திரு விஜய் அவரு சொன்னாரு, லஞ்சம் கூடாது, ஊழல் கூடாது, இந்த ஆட்சியில் அது கிடையாது. அப்படி வாங்கினா அவங்கள நீங்க கேள்வி கேளுங்க, அப்பதான் இது விஜயோடைய ஆட்சி. உங்க கேள்வி கேட்பதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். இப்ப லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சின்னு தான் சொல்றாங்க தாவேகா. இப்ப நேற்றைய செய்தி வந்து லஞ்சம் கேட்டு தாவேகா நிர்வாகி அருவாளை எடுத்து வெட்டினாரு அப்படின்னு நேற்றைய செய்தி. தமிழ்நாடு முழுக்க லஞ்சம் ஊழல் சாதாரணமா இருக்கு, எப்பயும் போல இருக்குது. இப்ப தாவேகா கட்சிக்காரன் வெளிப்படையா அவன் லஞ்சம் கேட்கிறான், அவன் ஊழல் பண்றான். ஏன் அவங்க கட்சியை சேர்ந்த ஞானசுந்தரிங்கிற பெண் நிர்வாகி வந்து இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துல வந்து 5 லட்சம் தொடங்கி 25 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு புகார் கொடுத்து அதுக்குன்னு வழக்கு தொடுத்து அந்த அம்மா கட்சி விட்டுக்கிட்டாங்களே. என்ன லஞ்சத்தை ஒழிச்சிங்க, ஊழல் ஒழிச்சிங்க? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் கடம்பூர் ராஜு, அதிமுக ஆட்சி கடத்த ஊழல் செஞ்ச ஊழல் பேர்வடிகளை சேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி ஒழிப்பீங்க? அவரே சொல்றாரு, கடந்த காலத்துல ஊழல் செஞ்சவங்க விட மாட்டேங்கிறார். சட்டமன்றத்தின் போது பேச்சின் போது அவரே சொல்றாரு, 2017 இருந்து 2026 வரைக்கும் எல்லா தொழிலையும் ஓட்டை ஏற்படுத்தினாங்கல்ல, அந்த ஓட்டையை அடைச்சு வரங்கிறார். கணக்கு வந்து 2017 2026, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், ஸ்டாலின் ஆட்சி காலம், இந்த 9 ஆண்டு காலம் தான். இந்த 9 ஆண்டு காலத்துல 17 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் MC சம்பத், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து விஜயபாஸ்கர், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தது MR விஜயபாஸ்கர், அப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமணி நடராஜன் வனத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அப்புறம் வந்து திருச்சி வளர்மதி, அவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். அப்புறம் கடம்பூர் ராஜு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர். இப்படி அந்த ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் இருந்த 8 பேரை உங்க கட்சி சேர்த்து வச்சிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரை ஊழல் அமைச்சர் என்றால் இந்த 8 அமைச்சர் மட்டும் அப்பழுக்கட்ட ஆட்சி கொடுத்தாங்களா? இப்ப ராஜ்மோகன் சொல்றாரு, கடந்த காலங்களில் வந்து தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு வந்து லஞ்சம் வாங்கப்பட்டுச்சு, தாவேகா ஆட்சியில் வாங்கப்படுதுங்கிறார். சரி, கடந்த 10 ஆண்டு எடுத்துக்குவோம். அதுல திமுக ஆட்சி காலத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமணி காலத்துல வந்து லஞ்சம் வாங்கப்பட்டுச்சுங்கிற கருத்துல நானும் உடம்புறேன். அதுக்கு முடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 4 ஆண்டு காலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது இதே செங்கோட்டையன். அப்ப அன்னைக்கு தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கப்பட்டுச்சா இல்லையா தானே கேள்வி. அப்ப லஞ்சம் வாங்கின ஊழல் செஞ்ச ஊழல் பெருவடிகளை பூரா கட்சியை சேர்த்துக்கிட்டு எப்படி ஊழல் ஒழிப்பீங்க?
ஜெகத் ரட்சகன் திமுகவை சேர்ந்தவர், ஊழல் பேர்வழி. ஜெகத் ரட்சகன் பையன் மேலையும் ஊழல் குடிச்சாட்டு இருக்குது. அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டப்ப 2 சொத்தும் சேர்ந்தா முடக்கப்பட்டுச்சு. ஜெகத் ரட்சகன் ஊழல்வாதி, அவர் பையன் வந்து சுதீர் ஆனந்தா நம்ம பேரு. அவர் நல்லவரா? அப்ப என்ன நிர்வாகம் இது? அவங்க ஜெயலலிதா அம்மையாரை ஏத்துக்கிறாங்களே நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாங்கன்னு. அதனால எந்த ஒரு ஆட்சியாளரும் நான் வந்துட்டேனா, நான் லஞ்சம் வாங்க போறேன், நான் ஊழல் செய்ய போறேன், ஊரடிச்சு உடையில பட போறேன், நான் ஊர்த்தாடியை பறிக்க போறேன் அப்படின்னு யாரும் அறிவிச்சுட்டு வர்றதில்லை. எல்லாரும் பேசுறப்ப லஞ்ச ஊழலை ஒழிப்புன்னு தான் சொல்றேன். என் கெஜ்ரிவாலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு தான் வந்தார், பிரதான கொள்கையை வச்சுட்டு வந்தார். அவர் ஆட்சியே வந்து ஊழல் குடிச்சாட்டில் சிக்கப்பட்டுச்சு. அப்ப இது பேசுறப்ப என்ன பேசாங்கிறது முக்கியம் இல்லை, செயலாக்கமா என்ன வருதுங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க கரூர் சம்பவம் சொன்னீங்க. ஆனா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கரூர்ல தாவேக்கா கெட்ட பேர் வரணும் அப்படின்னு திமுக செயல்பட்டது அப்படின்லாம் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. அதாவது கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு உள்ளரங்க கூட்டம் கிடையாது, ரகசியமாக நடத்தி முடிக்கப்பட்ட கூட்டம் கிடையாது, உலகத்தின் கண் பார்வையில் நடத்தப்பட்ட கூட்டம் தான். அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்கள், வடநாட்டு ஊடகங்கள், தமிழ்நாட்டு தொலைக்காட்சி ஊடகங்கள், யூடியூப் சேனல் ஊடகங்கள் எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. அத்தனை கேமராக்கள், குறைந்தபட்சம் வந்து அந்த கேமராக்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 300 கேமராக்கள் இருக்கும். இது மட்டுமில்லாத அங்கே கூடியிருந்த மக்கள்ல பெரும்பான்மை மக்கள் வந்து கையில அலைபேசி வச்சு படம் எடுத்தாங்க. அதுவும் இல்லாம அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய கேமரா, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய கேமரா, அப்புறம் அங்க பறக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமரா. இத்தனை கேமரா கண்கள்ல எந்த கேமரா கண்லையும் ஆதவர்ஜி நான் சொன்ன சதிச்செயல் ஏன் புலப்படல, ஏன் தென்படல? வாகனத்தை 50 மீட்டருக்கு முடிய நிறுத்துங்கன்னு சொல்றாங்க காவல்துறை தரப்புல. நிறுத்துங்கன்னு சொன்னப்ப இல்ல அங்கதான் வந்து நாங்க நேராளி பண்றோம், நேராளி அங்கதான் பண்றோம், அங்கதான் ஒளிவாங்கி ஒளிபெருக்கி ஏற்பாடுன்னு சொல்லிட்டு நிறுத்த மாட்டேன்னு உள்ள கொண்டு வரீங்க. இந்த 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 கரூர் பேரவலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் திரும்ப திரும்ப சொல்றாரு, என் மேல பழி போடுறாங்கிறாரு. விஜய் திட்டமிட்டு 47 பேரை கொண்டுட்டாங்கன்னா அது பழி போடுறது அப்படி இங்க யாரும் சொல்லல. அது ஒரு விபத்து, ஒரு பேரவலம். அந்த விபத்துக்கு வந்து விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்கணும், அதான் சொல்றோம். ஏன்னா நாமக்கல்ல 8:30 மணிக்கு காலைல பரப்புற இது படப்பிடிப்பு அப்படின்னா 8:30 மணிக்கு போயிருப்பாரு, ஒப்பனை போட்டு அலங்காரம் போட்டு உட்காந்துருப்பாரு. ஆனா 8:30 மணிக்கு பரப்புறோன்னே 8:30 மணிக்கு தான் இங்கே கிளம்புறாரு. அப்ப காலதாமதம் ஆகட்டும்னு திட்டமிட்டு முடிவு பண்ணிட்டு நகர்றாரு. நீங்க 3:30க்கெல்லாம் முடிச்சிட்டாரு. எங்க நாமக்கல்ல காலை 8:30 மணிக்கு போக வேண்டியவர் 3:30 கிட்ட தான் பரப்பைய முடிக்கிறாரு. முடிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கு, ஒரு 5 மணிக்கு கரூருக்கு வந்திருந்தா 41 பேர் செத்துக்க மாட்டேன். வெளிச்சத்துல ஒருத்தர் விழுந்து கிடந்தா இங்க நடக்கிறான் அங்க நடக்கிறான்னு தெரிஞ்சிருக்கும், கத்தி குப்பாடு போட்டிருப்பாங்க, தூக்கி விட்டுருப்பாங்க, நடந்திருக்கும். ஆனா 7 மணிக்கு வர்றீங்க. ஏன் வர்றீங்க? கரூர்ல வந்து ஜவுளி வர்த்தகம், உழைக்கும் மக்கள் ஈடுபடுறான், அவன் வாரச்சம்பளம் வாங்குவான், வாரச்சம்பளம் வாங்கிட்டு சனிக்கிழமை வார்த்தை தான் கடத்தலுக்கு வருவான். அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தாமதமா போகணும், இந்த நாளை நாம தான் ஆக்கிரமிக்கணும், ஊடகங்களை நாம தான் இருக்கணும்னு சொல்லி செய்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வர்றீங்க. அந்த காலதாமதம் தான் விபத்துக்கு காரணம். ஆனா அதை ஏத்துக்க முடியாம அதுல குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு தலைமை பண்போட நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லாம நீங்க இப்ப அந்த இதுல பாருங்களேன், இந்த டெல்லி நடைபெற்ற போராட்டத்துல அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியோட அந்த ஒருங்கிணைப்பாளர் பேசுறாரு, என்னை நம்பி வந்தாங்க, அவங்கள பாதுகாக்க முடியல, காவல்துறை தாக்கிருச்சு, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். அப்ப ஒரு தலைமை பண்புனா அவர் நேரடியாக ஈடுபடல, ஆனா நடந்துருச்சு, என்னை நம்பி வந்தீங்க, பாதுகாக்க முடியல, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அது தலைமை பண்பு, அது வந்து பொறுப்புணர்ச்சி. அதே போல வெற்றி பெற்ற பிறகு நான் தான் காரணம்னு நினைக்காதீங்க, தனிநபர் தலைமை மேல வந்து நீங்க ஏற்றி வைக்கிறதா எல்லா பால் பட்டத்துக்கும் காரணம், அப்ப நான் மட்டும் தான் காரணம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அப்பயும் தலைமை பண்போடு பேசுது. அந்த தலைமை பண்பு பொறுப்புணர்ச்சி விஜய்க்கு ஆதரவு இருந்துச்சா? ஒருவேளை திமுக சதிச்செயல் பண்ணுச்சு, காவல்துறை கொண்டுச்சு, கொண்டா என்ன பண்ணிக்கணும்? களத்துல சண்டை போட்டுக்கணுமா, களத்தை விட்டு முதலா ஓடி போயிருக்கணுமா? அப்ப எப்படி பார்த்தாலும் கரூரை பேசுறதுக்கு விஜய்க்கோ ஆதரவுக்கோ எந்த தகுதியும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை. இந்த ஆட்சி தொடர்ந்து சமூக நீதி ஆட்சி அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. 8க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக அமைச்சர்களை நாங்க இடம்பெற வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இது சமூக அநீதி ஆட்சி. எப்படி சமூக நீதி ஆட்சியா இருக்க முடியும்? இந்த ஆட்சியில சேலம் ஒதியத்தூருங்கிற பகுதியில அதனால அம்பேத்கர் சிலை, கால் மேல கால் போட்ட சிலை, அது 2021 வந்து நிறுவப்பட்டுச்சு. 5 ஆண்டு காலம் திமுக சமரசம் செய்து கொண்டு திறக்கல. இப்ப தாவே காட்சிகளை அது திறக்கணும் அப்படின்னு போராடுறாங்க, திறக்க முற்படுறாங்க. அந்த திறக்க முற்பட்டவங்கள 15 பேரை கைது பண்ணிருக்கு தாவேக அரசு. சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற மறுக்குது. இன்னைக்கு கவினோட சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட 1ஆம் ஆண்டு நாள். அதே போல வந்து இன்னமும் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல.
வேங்கவேல் வழக்கு வந்து சிபிசிஐடி கட்டுப்பாட்டுல இருக்கு இப்போதும். இதுலயும் இப்பயும் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளியா இருக்கிறாங்க, யாரையும் கைது பண்ணல. அப்ப தாவேக ஆட்சிக்கு வந்து எந்த நிலையும் மாறலையே. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு இப்ப மத்திய அரசு எடுத்தாதான் நான் எடுப்பேன்னா, மத்திய அரசு எடுத்த பிறகு நீ ஏன் எடுக்கணும்? என்ன விஷயம் இருக்கு? அவன் தான் தரவை கொடுத்துருவானே, தகவலை கொடுத்துருவானே, நீ எடுக்கணும். அப்ப முழுக்க முழுக்க ஏமாத்துறாங்க. இந்த 8 பேர் வந்து ஆதி தமிழர்கள் வந்து பொறுப்புல அமர்த்தப்பட்டது, அமைச்சர் பொறுப்புல அமர்த்தப்பட்டது ஒரு அடையாள அரசியல் தான். நீங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம ஜனாதிபதி ஆக்கினாங்க, பழங்குடி பெண் திரௌபதி முர்முவை வந்து ஜனாதிபதி ஆக்கினாங்க. அப்ப அதே போல வந்து ராம்நாத் கோவிந்த் ஒரு ஆதிக்குடியை சேர்ந்தவர், அவரும் ஜனாதிபதி ஆக்கினாங்க. தமிழ்நாட்டில் எள்ளுமுருகனை தலைவராக போட்டாங்க. இது எல்லாமே அடையாள அரசியல் தான். ஆனா அவங்க செய்யக்கூடிய அரசியல் யாருக்கானது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானதெல்லாம் இல்லை. அதே போல தாவேகா பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடிகளை சேர்ந்தவங்களை அமைச்சர் பொறுப்பில் அமர்த்திருக்கு. ஆனா செய்யக்கூடிய அரசியல் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடிகளுக்கானது இல்லை. அதனால சமூக நீதி அப்படிங்கிறதுலாம் ஒரு வெற்று கூச்சல். சரி, நாம் தமிழர் கட்சி இப்ப ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா 8% மேல வாக்குகள் பெற்றிருந்தவங்க இன்னைக்கு 4.5% அப்படின்னு சுருங்கிட்டாங்க. திரு விஜய் அவர்களுடைய அந்த வளர்ச்சி தான் நாம் தமிழருடைய வீழ்ச்சிக்கான காரணமா? இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு பொது விதி கிடையாது. இது ஒரு விபரீத விபத்து, ஒரு அரசியல் பேரிடர், அண்ணன் சீமான் சொன்னது போல. அதனால இந்த தேர்தல் முடிவு இந்த தேர்தலுக்கானது தான். இதுவே இடைத்தேர்தல் களத்துல, உள்ளாட்சி தேர்தல் களத்துல, பார்லிமெண்ட் தேர்தல் களத்துல, 31 சட்டமன்ற தேர்தல் களத்துல எதிரொலிக்கும் அப்படின்னு இல்லை. விஜய்க்கு வாக்கு செலுத்தினவங்களே நாங்க தவறு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. நாங்க அவர் வெல்வார் நினைச்சு ஓட்டு போடல, நாங்க பிடிக்கும் நினைச்சு ஓட்டு போட்டோம்ங்கிறாங்க. அதனால மக்களுக்கு நிறைய பாடம் படிப்பனை வந்து கிடைக்கும். அப்ப வந்து கிடைக்கிறப்ப உண்மையான மாற்றம் தருவாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிப்பாங்க. இந்த களமும் கால சூழலும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். அதனால நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோம். இது வந்து ஒரு தேர்தல் முடிவு தானே ஒழிய கட்சிக்கு வீழ்ச்சி அப்படிலாம் இல்லை. எங்கள் இனத்தின் வீழ்ச்சியில தான் கட்சியை பிறந்துச்சு. நாங்க வீழ்ச்சியில தான் வந்தோம். ஒருவர் விழுந்தா 9 பேர் வந்து எழுவோங்கிறதான் எங்கள் இயக்கத்தோட முழக்கம், தலைவர் சொன்ன முழக்கம். அதனால இது தற்காலிகமான ஒன்று தானே ஒழிய இதை நினைச்சு நாங்க சோர்ந்து போய் உட்காரல. தொடர்ச்சியான களப்பணிகளை முடிச்சு விடுறோம். அதே போல ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா நாங்கள் செயல்படுவோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்தவித சிக்கலையும் சொல்வதற்கான தார்மீகம், தகுதி, அருகதை கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி எல்லாவற்றையும் பேசுறதுக்கான தார்மீகத்தை, தகுதியை கொண்டிருக்கு. அதனால மக்களுக்காக களத்துல செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி போல நாங்கள் மக்கள் மன்றத்தை செயல்பட்டு சட்டமன்ற நுழைவை உறுதிப்படுத்துவோம் வருங்காலத்தில். அம்பாசமுத்திரத்துல இடைத்தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். வெற்றி எப்படி இருக்கு? அண்ணன் சீமான் போட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. போட்டி போடுறதா சொல்லிட்டாங்க. எந்த தொகுதியும் சொல்லலை. அது அண்ணனே அறிவிப்பாங்க. எங்க போட்டி போட்டாலும் வெல்வாங்க. அதான் செய்தியில். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விரிவாக, ஆழமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மனமார்ந்த நன்றிகள்.